இப்போலாம் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க முடியல. ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னா எங்கேயாவது போகிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கே போனோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நானும் ஹஸ்பண்டும் எங்கள் ஹஸ்பண்டோடைய அக்கா மகளுக்கு இன்றைக்கி வளைகாப்பு போட்டிருக்காங்க. அதுக்காக நாங்கள் காலையிலே கிளம்பி நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் லேட்டாக போயிருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே சின்ன மாமியார், மாமனார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாத்தனார் வீட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்தால் ஒரே நாளில் வரும், இல்லைன்னா வரவே வராது. நம்ம எப்படா ஃபங்க்ஷன் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போதையும் எதுவுமே இருக்காது. ஒரு சில முக்கியமான ஃபங்க்ஷன் அன்றைக்கின்னு 2-3 ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி 2 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 2மே ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. இதுதான் நாத்தனார் மக. அவங்களுக்கு வளைகாப்பு போட்டுட்டு அப்படியே நாங்கள் சீக்கிரமே இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் இன்றைக்கி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். வரும்போதே எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் போனோடனே சாப்பாடெலாம் சமைச்சு இந்த வெரைட்டி ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூடவே வீட்டில் மாமனார் இருந்தாங்களா, அவங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீட்டில் பார்க்கலாம். அடுத்து எங்கே போனோம் அப்படிங்கிறத. பாய்.